என் தங்கமே, இந்த கருப்பன் இன்று உனக்கு தேடி வந்து கொடுக்கின்ற அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் தொலைத்து விடாது. திங்கள் கிழமையின் விடியலில் ஒரு ஆண் உனக்கான உதவியோடு உன்னை தேடி வருகின்றார். எக்காரணம் கொண்டும் இவரை நீ தவிர்க்கக்கூடாது. எந்த சூழ்நிலை கொண்டும் இவரை நீ உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டவும் முடியாது. என்னவென்றும் ஏதுவென்றும் கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு உனக்கான நேரங்களை எல்லாம் நீ உன் வசமாக்கி உருவாக்கிட வேண்டிய நேரம். கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லிலும் உன் வாழ்க்கை அடங்கி இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கத்தான் வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மிகப்பெரிய உத்திரவாதத்தினை கொடுக்கத்தான் வேண்டும். உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே நான் கொடுப்பது உனக்கான நன்மை என்பதை விட இந்த கருப்பனின் சுயநலமும் அதில் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. கருப்பனுக்கு என்ன சுயநலம் இருக்கும் என்று நினைக்கிறாயா? இந்த கருப்பனின் சுயநலம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் நான் நினைத்து பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதற்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன தெரியுமா? என் பிள்ளை, என்னுடைய குழந்தை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். என்னுடைய பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் நீ மன நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் சுயநலம். எல்லா தகப்பனுக்கும் உள்ள சுயநலம்தானே இது. தன் பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது. அதுபோலத்தான் நானும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளை நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் எப்பொழுதும் நான் நினைக்கின்றேன். இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து உனக்கானதாக எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் மாற்றி சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தை, நீ தொலைத்த வாழ்க்கை ஒவ்வொன்றும் அங்கே உன்னை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? தொலைந்து போனது, உன்னை விட்டு போனது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான். இதுவெல்லாம் உன்னுடைய சந்தோஷத்திற்காகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான நன்மைகளை மீண்டும் கொடுக்கத்தான் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது. உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிறைவாக உனக்கு கொடுக்கும். இந்த கருப்பன் எல்லாவற்றையுமே உனக்கென்று நான் சரி செய்து தந்திடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் குழந்தை நீ பதறி தவிக்க வேண்டாம். என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இனி எந்த சூழ்நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்க வேண்டாம் என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ தெளிவுபட உணரத் தொடங்கிவிட்டாயானால் அது போதும். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். சர்வ நிச்சயமாக உனக்குரிய புரிதலை கொண்டு இது உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்குரிய மாற்றத்தை கொண்டு இது உன்னை காக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் எப்பொழுதும் நமக்காக, நம் வாழ்க்கையில் நமக்குரிய நன்மைகளை கொடுப்பதற்காக நம்மை சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்கள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை இதுவெல்லாம் சேர்ந்து மேன்மைப்படுத்தும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை உன்னை மெருகேற்றி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உனக்காக ஒரு ஆண் உதவி செய்வார். அதுவும் இந்த திங்கள்கிழமை நாளில் இந்த தேதியில் அது உன் வாழ்க்கையில் நடக்கும் என்ற உத்திரவாதத்தினை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அதை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்க வேண்டும் அல்லவா? ஏதும் இல்லாமல் கருப்பன் எதையும் சொல்ல மாட்டேன். எதையும் நடத்தாமல் கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உன்னை காக்கும் மிக பெரிய விஷயங்கள்தான். இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உன்னை வழிநடத்தும் மிக பெரிய ஆயுதங்கள் தான். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதும் ஏது நடந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் காப்பேன் என்பதும் எப்பொழுதுமே நீ மறக்க முடியாத விஷயங்களாக உன் வாழ்க்கையில் மாறத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நேரம் இந்த நொடி முதல் நான் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தருவது எப்பொழுதும் உனக்கானவற்றை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் நேரம் உனக்கு எது நடந்தாலும் அவை அத்தனையும் உன்னை
நம்பிக்கையோடு கரை சேர்க்கும் விஷயங்களாக இருக்கும் என்பதனை மறக்காதே. நான் தெளிவில்லாமல் எதையும் உனக்கு சொல்வதில்லை. தெளிவில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்துவதில்லை. கருப்பன் முன்னின்று இதையெல்லாம் உனக்கு உருவாக்கிடும் காலம் இது. ஒவ்வொரு உதவிகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம் இது. உனக்கானதை விட்டு கொடுக்காமல் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய காலம் இது. எது நடந்தாலும் கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை உன் வசமாக மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் நாமாக நம் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நடக்கும் நேரம் உனக்கு அது எதுவாக இருந்தாலும் நல்லதற்குத்தான் என்று எண்ணிக்கொள். உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? எதை எடுத்தாலும் கருப்பன் நல்லதற்கு நல்லதற்கு என்று சொல்கிறாரே, அது எப்படி நல்லது என்று நீ நினைக்கலாம். நான் உனக்கு சொல்கின்றேன். இந்த ஒரு விஷயத்தை நீ ஒரு உதாரணமாக எடுத்து கொள்ளலாம். இதுபோலத்தான் உனக்கு நடக்கிறது என்று நான் சொல்லவில்லை. இப்படியும் ஒரு பிள்ளைக்கு நடந்தது. அந்த பிள்ளையின் வாழ்க்கை இப்போது எப்படி இருக்கிறது என்பதனைத்தான் கருப்பன் உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றேன். என் குழந்தையே, என்னவாகிறது தெரியுமா? இங்கு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை தன்னுடைய புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுது பல கனவுகளை சுமந்து தன்னுடைய புகுந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கிறது. அடியெடுத்த நாள் முதல் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று இல்லவே இல்லை. அந்த பிள்ளையினுடைய கணவன் அந்த பிள்ளைக்கு எவ்வளவுதான் ஒத்துழைப்பு கொடுத்தாலுமே அந்த கணவனின் குடும்பத்தார் அந்த குழந்தைக்கு கொடுத்த கஷ்டங்கள் ஏராளம். இது ஆணுக்கு மட்டும் என்றல்ல, நீ பெண்ணுக்கும் எடுத்து கொள்ளலாம். ஏன் தெரியுமா? இது போன்று 2 பேருக்குமே நடக்கத்தான் செய்கின்றது. ஆணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய மனைவியின் இல்லத்தில் அவர்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது. பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய துணைவரின் இல்லத்தில் அவர்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் நடக்கிறது. இதுவெல்லாம் எப்படியாக மாறுகிறது தெரியுமா? இவர்கள் அந்த இல்லத்தில் அடியெடுத்து வைத்த முதலை, இது என் வீடு, இது என்னுடைய வீடு, இங்கிருக்கின்ற பொருள் எல்லாம் என்னுடையது, இதையெல்லாம் தொடக்கூடாது என்று கட்டாயம் அவர்கள் விதிப்பார்கள். அதாவது எதுவுமே இவர்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்லி இவர்களை வேதனைப்படுத்துவார்கள். இருக்கும் இடத்தை இவர்களுக்கு நரகமாக்குவார்கள். அதாவது பொதுவாகவே பெற்றோர்கள் அவர்கள் கட்டி இருக்கின்ற வீடும் சரி, அவர்களினுடைய பொருட்களும் சரி, அவர்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சொந்தம் என்று சொல்வதுதான் நியாயம். ஆனால் அதை விடுத்து தாங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு சொந்தமில்லை என்று சொல்வதும், உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சம்பாதித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதும் இங்கு ஒரு சில வீடுகளில் நடக்கத்தான் செய்கிறது. இதுபோன்று இவர்கள் பேசும் பொழுது இந்த பெண்ணின் மனதிலும் சரி, அந்த ஆணின் மனதிலும் சரி ஒரு வைராக்கியம் உருவாகின்றது. என் பிள்ளையின் மனதில் தோன்றிய அந்த வைராக்கியம் இப்பொழுது என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா? அந்த பிள்ளைக்குள் உருவான வைராக்கியம் நிச்சயமாக இப்பொழுது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்றது. அந்த பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலையை கொடுத்திருக்கின்றது. எப்படியும் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும், நாமும் நமக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை உருவாக்கியது. பட்ட அவமானங்களை எல்லாம் வெகுமானங்களாக மாற்ற இவர்கள் முடிவெடுத்தார்கள். அதற்காக மட்டுமே அவர்கள் இதை செய்யவில்லை. அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? இவர்கள் எப்படி தன் பிள்ளைகள் என்று கூட பார்க்காமல் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, நாம் நம் பிள்ளைகளை இது போன்று அவமானப்படுத்தக்கூடாது என்பதனையும் கற்றுக்கொண்டார்கள். நமக்கு ஏற்பட்ட அவமானம் நம் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடாது. நமக்காக இல்லை என்றாலும் நம் குழந்தைகளுக்காக நாம் இதையெல்லாம் நடத்த வேண்டும். நம் பிள்ளைகளுக்காக நமக்கென்ற ஒரு சொந்த இடம் வேண்டும் என்று இவர்கள் உறுதி செய்தார்கள். நமக்கென ஒரு வீடு வேண்டும், நம் பிள்ளைகள் அதில் நிம்மதியாக அங்கும் இங்கும் ஓடியாட வேண்டும், யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நம் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பது போன்ற எண்ணங்கள் அந்த இடத்தில் இவர்களுக்குள் உருவாகியது. இதையெல்லாம் சரி செய்து கொடுத்திட, இதையெல்லாம் என்னவென்று உணர்த்திட எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுத்த ஊக்கம் இவர்களை எதிர்கால வாழ்க்கையை நோக்கி பயணிக்கச் செய்தது.
அவர்களுக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை அவர்களுக்கே புரிய வைத்தது. அவர்களை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் அவர்களை வாழச் சொல்லியது. அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் சரியாகவே இந்த வாழ்க்கை பெற்றும் கொடுத்தது. இப்படியாக இந்த கருப்பனுடன் இருந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளையே கவனமாக நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் நமக்காக ஒவ்வொன்றையும் சரியாக இந்த வாழ்க்கை மீட்டு கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? கருப்பன் இருப்பதை நீயும் உணர்ந்து கொண்டாயா? இந்த பிள்ளைகள் தனக்குள் கொண்ட வைராக்கியம் இன்று சொந்தமான வீடு என்று அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துகிறார்கள். சிறு வீடாக இருந்தாலும் சொந்த வீடு என்ற மமதையில் அந்த பிள்ளைகள் இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றார்கள். யாரும் நம்மை கேள்வி கேட்பதற்கில்லை, யாரும் நம்மை அடக்கிவிடவில்லை, யாரும் நம்மிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட வேண்டிய அவசியமும் இல்லை என்பது போலத்தான் இப்பொழுது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்கும் இந்த காலம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் எல்லோருக்கும் புரிந்திருக்க வேண்டும். என்னதான் நடந்தாலுமே இந்த வாழ்க்கை இந்த விஷயங்களை எல்லாம் சரியாகவே நமக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் எதையுமே உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த பாடங்களை கற்றுக்கொள். ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறாரா, அந்த காயத்திலிருந்து நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அந்த காயத்திற்குள்ளேயே இருந்துவிட நினைக்கக்கூடாது. அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும். இனி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நன்மைகளை எல்லாம் கவனித்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை கட்டாயமாக உனக்கான மாற்றங்களை நீ உறுதி செய்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கை பல ஆச்சரியமான விஷயங்களை நடத்தி தரும். கருப்பன் இருப்பதும் உனக்கு புரிந்துவிடும். இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களும் உன்னை வாழச் சொல்லிவிடும் என்பதனை மறக்காதே. தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இடம், மேலும் மேலும் உன்னை எப்பொழுதும் நன்மைப்படுத்தும் இடம் என்பதனை நீ மறக்காதே. இந்த சூழ்நிலைகள் எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லக்கூடிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்க தொடங்கி இருக்கிறது. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகி இருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும்போது உனக்காக என்ன நடக்கிறதோ அதையெல்லாமுமே என் பிள்ளை நீ தெளிவோடு தான் உணர வேண்டும். கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் காலம் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு வெற்றியை கொடுப்பதும் உன்னை தேடி உன் முன்னால் வந்து நிற்பதும் இனி எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பு வேண்டும் என்று வேண்டி நிற்கும் என் குழந்தை, இனி உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ மனநிறைவோடு பெற்று கொண்டால் அது போதுமல்லவா? எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. கருப்பன் சொல்வது போல நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற ஒருவர் நிச்சயமாக உனக்கான விஷயங்களை உனக்கென்று சொல்லிக் கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான ஒரு விஷயத்தை உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பார் என்பதனை மறந்து விடாது. எல்லாமும் நம்பிக்கையின் பேரில் உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல அதிசயங்களையும் உருவாக்கும். நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்லும். இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அவை அத்தனையையும் உனக்கே உனக்காக இந்த வாழ்க்கை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த நாட்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு சொல்லியது போல இந்த கருப்பன் சொல்லக்கூடிய ஆண் யாரென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய். நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ என்னவென்று கண்டுகொள்வாய். யாரும் இல்லை என்று நீ கலங்குவதை எல்லாம் நிறுத்திவிடு. இனி உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது இந்த வாழ்க்கையின் உனக்குரிய வெற்றியை உனக்கு மன நிறைவோடும் மன நிம்மதியோடும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் நமக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிய வைக்கும். காலத்தின் கட்டாயம் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நமக்கு சரியாக என்னவென்று உணர வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது.
எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷத்தோடு ஒவ்வொன்றிலும் அடியெடுத்து வைக்க வேண்டும். மனமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டான் உனக்கான உதவியோடு நாளைய திங்கள் கிழமையின் விடியலில் கொண்டு வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நாளைய விடியல் சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியல். விநாயக பெருமான் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்று நீ உணர்கிறாய் என்றால், கருப்பனின் வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வெற்றியையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எல்லாம் நீ தெளிவாக பெற்று கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதுமே சந்தோஷமாக வாழ வைத்து கொண்டே இருக்கும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தருவது நாளைய விடியலில் சங்கடகர சதுர்த்தியினுடைய விடியலில் விநாயக பெருமானினுடைய அருளை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இவரினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கிறது என்றால் அது போதுமல்லவா? நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல கஷ்டங்களை எல்லாம் கடந்து, பல சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றி, நீ விரும்பிய மகிழ்ச்சி உனக்கு நிம்மதியாக கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. சங்கடகர சதுர்த்தியின் நாயகனான விநாயக பெருமான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியை செய்ய போகிறார். கருப்பன் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து இதனை சொல்லிவிட நினைத்திருக்கின்றேன். நான் இதனை உன்னிடத்தில் சொல்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது நீ கலங்கலாகுமா? உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ தயங்கலாகுமா? கருப்பன் சொல்ல வருகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை உனக்கென்று எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எல்லாம் எப்பொழுதும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த விஷயங்கள் இனி என்னவாகும் என்பதனை எல்லாம் நீ கவனித்து உனக்காக உன் அப்பன் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை மாற்றங்களை தழுவும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிறைவாக மாற்றி உனக்கான ஆச்சரியங்களை நீ உணரத்தான் வேண்டும். அப்பன் சொல்வது போல நாளை விநாயக பெருமானினுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உருவாக்கியது உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுப்பது என்று நீ எதையும் மறக்க வேண்டாம். இனிமேல் இந்த சூழ்நிலைகளையும் கடந்து உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பது இந்த வாழ்க்கையின் ஆச்சரியத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் மிகப்பெரிய வெற்றியின் ஆயுதமாக மாறும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது நீ எல்லா விஷயங்களையும் இத்தோடு முடிந்து விட்டதென நினைத்து கலங்காதே. இனி உனக்காக நான் சொல்லக்கூடிய எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தட்டும். மேலும் மேலும் பல மாற்றங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லட்டும் என்பதுதான் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மையாக மாறி இருக்கின்றது. என்னை உன் தகப்பனாக நீ ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு புரியும். என்னை உன் அப்பனாக நினைத்து நீ வாழ நினைப்பது உண்மை என்றால் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உதவும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பாராதது ஒவ்வொன்றும் இனி உனக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை நடத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் உன் கைகளில் கொடுக்கும் பொருட்டு உன்னை தேடி வருவது போல இனியும் உன்னை தேடி
நான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் உன்னை எப்பொழுதும் நிரந்தரமாக வாழச் சொல்லும் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவேன் என்பதனை புரிந்து கொள். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.